7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். கோவை ஒண்டிப்புதூர் அடுத்த SIHS காலனி பகுதியில் ஒரு அரசியல் கட்சி சார்பில் வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற அதே பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் அங்குள்ள சாக்கடை கால்வாயில் இறங்கி அடிப்படை வசதிகள் மக்களுக்கு செய்து தராமல் 500 ரூபாய் கொடுத்து ஏமாற்றுகிறீர்களா, 5000 ரூபாய் கொடுங்கள் என ஆவேசமாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் பணம் மற்றும் பரிசு பொருட்களை சத்தமின்றி கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் கோவை ஒண்டிப்புத்தூர் அடுத்த SIHS காலனி அண்ணா நகர் பகுதியில் ஒரு அரசியல் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு 500 ரூபாய் பணம் வழங்கப்படும் என அக்கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தகவல் அறிந்த அதே பகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகியான சிங்கை ஜான் என்பவர், வாக்குக்கு பணம் பெற மாட்டோம், எங்களுக்கு அடிப்படை வசதிகளை முதலில் நிறைவேற்றிக் கொடுங்கள். 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள இந்த பகுதியில் இதுவரை சாக்கடை வசதி இதுவரை செய்து தரப்படவில்லை. எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் மாநகராட்சிக்கு இங்குள்ள மக்கள் வரியை செலுத்தி வருகின்றனர் என்று கூறினார். குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஓடும் சீரமைக்கப்படாத சாக்கடை கால்வாயில் இறங்கி நாங்கள் அனுபவிக்கும் வேதனையை நீங்களே பாருங்கள். இந்த சாக்கடை கால்வாயில் இருந்து பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் குடியிருப்புகளுக்குள் நுழைகின்றன. எங்களால் இங்கு நிம்மதியாக வாழ முடியவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் ஓட்டுக்கு மட்டும் 500 ரூபாய் பணம் தந்து எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா? கொள்ளை அடித்த பணம் தானே, 5000 ரூபாய் கொடுங்கள். மழை காலத்தில் சீரமைக்கப்படாத சாக்கடை கால்வாயில் தேங்கும் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. வாக்குக்காக பணம் கொடுக்கும் வேட்பாளர்களே இந்த பகுதியில் ஒரு நாள் படுத்து உறங்கி பாருங்கள். திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை இந்த பகுதிக்கான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவில்லை. பிரதமர் நரேந்திர மோடியை நம்பி பாஜகவிற்கு ஆதரவு அளிப்போம் என அவர் உறுதிபட தெரிவித்தார்.